இப்போ நாங்கள் காலங்களில் ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று வந்து விஸ்வாசம், ரெண்டாவது அன்பு. இந்த விஸ்வாசம் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் வந்து எப்ரோயிலேண்டு எண்ணுமான்னு சொல்லுவாங்க. எண்ணுமாண்டா அதுக்கு அர்த்தம் நம்பிக்கை. அதே லத்தீன் மூலைய என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஃபிட்ஸுக்கும் அதுக்கு அர்த்தம் நம்பிக்கை. இந்த ரெண்டு வார்த்தையில் அந்த எண்ணுமான்னு சொன்னது அதுக்கு வேற ஒன்று அர்த்தமும் இருக்குது. செயல், ஃபேர். அந்த செயல் வந்து எண்ணுமானுக்கும் ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்படின்னா எங்களுக்கு அந்த விசுவாசம் என்னென்னா, நாங்கள் ஒரு நபருக்கு வைக்கிற அந்த நம்பிக்கை தான் விசுவாசம்னு சொல்கிறது. அதுக்கு மேலேயும் நாங்கள் கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை வந்து விசுவாசம்னு சொல்கிறது. இப்போ நாங்கள் வேதாவில் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11 முதல் 11 ஒரு 3 வாசிச்சிங்கன்னா அந்த விசுவாசம் என்னென்னு வடிவாக சொல்லுவாங்க. எங்களுக்கு கண்ணில் தெரியாமல் இருந்தாலும் நாங்கள் வைக்கிற விசுவாசத்தை நாங்கள் வைக்கிற நம்பிக்கை வந்து ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கை வந்து வைக்கிறது அதான் விசுவாசம். இந்த விசுவாசம் அந்த வார்த்தை வந்து பழைய ஏற்பாட்டில் வடிவாக போடலை. ஆனால் அது புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் நம்பிக்கை வருது, ஆனால் அந்த விசுவாசத்தை வார்த்தை வருதில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமன் அதிகாரத்துலேயும் எப்ரோ அதிகாரத்துலேயும் அந்த 2 அதிகாரத்தில் மட்டும்தான் அந்த 30 விடும் மேலே அந்த விசுவாசத்தை அந்த மொழி வருது. இப்போ நாங்கள் அந்த விசுவாசம் சொன்ன மாதிரி அந்த பழைய ஏற்பாட்டுக்கு அது போடலை, ஆனாலும் அந்த விசுவாசம் இருந்தது. அதை நாங்கள் சேர்ந்து பார்ப்போம். ஆரம்ப காலத்திலிருந்து ஆண்டவர் ஆதாம் ஏவாளும் படித்தார். பழக அவங்க ஏடன் தோட்டத்தில் போட்டு அங்கே ஒரே ஒரு கட்டளை கொடுத்தது. அது சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 2:16-17 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாவே சாவா என்று கட்டளையிட்டார். இதான் வந்து ஒரே ஒரு கட்டளை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தார். அந்த கட்டளையில் ஒரு நம்பிக்கை இருந்தது. மனிதன் அந்த கட்டளை வச்சிடுவார், அது அவர் இதுக்குள்ளேயும் வச்சிடுவார், அது தவற மாட்டார்ன்னு கடவுள் எங்கள் மேலே அந்த நம்பிக்கை வச்சுருந்தார். அதுக்கு பிறகு எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், சாத்தான் வந்து இந்த பூமிக்குள்ளே வந்து ஒரு சோதனைக்குள்ளே ஆதாம் ஏவாளுக்கு சென்றினார். அது சேர்ந்தே வாசிப்போம். ஆதிகாரம் 3:4 வாசிப்போம். அப்போது கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவவே சாவதில்லை, நீங்கள் சாவவே என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் ஒரு சோதனை ஏற்படுது. ஏவாள் அவள் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறாளா இல்லாட்டி சாத்தான் மேலே அந்த நம்பிக்கை வைக்கிறான்னு பார்க்கணும். அப்போ எங்களுக்கு தெரிய விஷயம்தான்,
நான் பாவத்துக்குள்ளே விட்டுடும். அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு முதல் சோதனை வந்தது. மனிதனுக்கு முதல் சோதனை விழுந்து விட்டார். அதுக்கு பிறகு முதல் மரணம் கைன ஆபல் கொள்வது. அந்த கட்டளை சொல்ல ஒரே ஒரு கட்டளை கொடுத்தது. ஆனால் அவருக்கு புரிஞ்சது என்னென்னா ஆபல் தான் முதல் மரணம் வராது. அந்த நேரத்தில் நான் சொன்ன போல் விசுவாசம் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறது, ஒரு மனிதன் மேலே நம்பிக்கை கொடுக்குறது தான் விசுவாசம். அப்போ நாங்கள் முதல் பாவம் பார்த்தோம், அந்த பொய். நாங்கள் பொய் சொன்னால் அந்த விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அந்த விட்டு போயிடும். அப்போ மனுஷனை வந்து யார் மேலே அந்த நம்பிக்கை வைக்கலாம்னு தான் பார்க்கணும். ஒரு தடவை நாங்கள் பொய் சொன்னால் அந்த விசுவாசத்தை, ஒரு மனிதன் மேலே அந்த விசுவாசத்தை நம்பிக்கை அப்படியே விட்டு போயிடும். யோவான் 8:44 வசனம் வாசிப்போம். இந்த வசனம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பொயில் தான் அந்த பாவத்தை வருது. ஆரம்பத்தில் இந்த பொயில் தான் இந்த பாவத்தை வருது. அப்புறம் அந்த மனிதன் வந்து ஆண்டவர் மேலே அந்த விசுவாசம் காட்டுறதுக்கு கஷ்டமாயிருக்கு. ஏனெண்டா ஆரம்பத்திலேருந்து நாங்கள் அந்த பொயில விழுந்துட்டோம். அப்போ நாங்கள் யார் மேலே அந்த நம்பிக்கை வைக்கிறது? ரோமான் 1:25 வாசிப்போம். தேவனுடைய சத்தியத்தை அவர் மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து கடவுள் வார்த்தையை மாத்திரம். நான் யோவான் சொல்ல போல அந்த கடவுள் மேலே அந்த நம்பிக்கை வைக்க கஷ்டமாக இருக்கு. என்னென்னா அந்த மனிதன் கடவுளோட வார்த்தையை மாற்றுறதுனால அவர் அந்த விசுவாசமும் போகுது, அந்த நம்பிக்கையும் போகுது. அப்போ எங்களுக்கு அந்த கஷ்டம் துன்பம் வந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார். அது சங்கீதம் 93 5வது வசனம் வாசிப்போம். இந்த சங்கீதம் வந்து நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு பாடல் மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த வருடத்துக்கு அந்த பாடலை பார்த்தோம். சங்கீதம் 125 வந்து சியோன் மலை பற்றி பேசினது. அந்த சியோன் மலை வந்து அசைக்கலாது. அதே போல் நாங்கள் சியோன் மலை போல இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் நன்மை இருக்குது, தீமை இருக்குது. நாங்கள் அப்போது பார்த்த மாதிரி சேர்ந்து வாசிக்கலாம். 125 புத்தகம் வாசிப்போம். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கையில் இல்லாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுக்கோள் நீதிமான்களுடைய சோதரத்தின் நிலையில் கர்த்தாவே நல்லவர்களுக்கு வித்தியத்தின் சமையாளர்களுக்கு நன்மை செய்யும்.
தங்கள் கோவான வழிகளுக்கு சாய்வரை கர்த்தர் அக்கிரமக்காரர்களை போகப்படுவார். இஸ்ரவேலுக்கு சமாதானம். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கணுமெண்டா சியோன் மலை போல இருக்கணும். அப்படியே நாங்கள் அசையக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் அப்படியே அந்த விசுவாசத்துக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் மேலே காட்டுற விசுவாசம். அதே போல் நாங்கள் பார்க்குறோம் அந்த பழைய ஏற்பாட்டத்தில் உதாரணத்துக்கு கன போதகர்கள் இருந்தாங்க, கன தீர்க்கதரிசி இருந்தாங்க விசுவாசத்தை பற்றி. நோவா இருக்கிறார், ஆபிரகாம் இருக்கிறார், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களும் இருக்காங்க, எசேக்கியா ராஜாவும் இருக்கிறார், யோபு போலியும் அப்போது சொன்ன மாதிரி யோபும் இருக்கிறார். எங்களோட விசுவாச வாழ்க்கைக்கு நபர் வந்து அவங்களோட எப்படி வாழ்ந்தாங்க, இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அவங்களோட விசுவாசம் காட்டினாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் மனிதன் பாவத்துக்கு விழுறது அதை நாங்கள் பார்க்குறது. நாங்களும் இப்போ நீங்கள் எங்களை குழியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவத்துக்கு விழுகிறோம். ஆனால் ஒரே ஒரு நபர் பாவத்துக்குள்ள விழாமல் இந்த பூமியில் வந்து இறங்கி எங்களுக்கு உதாரணமாக எப்படி ஒரு விசுவாசம் வாழ்க்கையை வாழலாம் என்று காட்டின்னு போனவர். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். அவருக்குள்ளே பாவம் இல்லை, பொய் இல்லை, உண்மை வந்தவர். அவன் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ நாங்கள் வேறு யாருக்கு மேலே நாங்கள் விசுவாசம் வைக்கலாம்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மேல் வச்ச அந்த விசுவாசத்துக்கு நன்மை கிடைத்தது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், மத்திய 8 வசனம் 13 வாசிப்போம். இயேசு மேலே விசுவாசம் வைத்தவர் அவருக்கு நன்மை கிடைத்தது. அதே மாதிரி இது ஒரு உதாரணமாக எடுக்கலாம். அதுக்கு பிறகு கணக்கு இருக்குது. 9ஆம் அதிகாரம் பார்க்கலாம், 15ஆம் அதிகாரம் பார்க்கலாம். கணக்கான நபர்களெல்லாம் அவரை மேலே விசுவாசம் வச்சதால் நன்மைகள் கிடைத்தது. அப்போ நாங்கள் பார்க்கலாம், இயேசு யார் மேலே விசுவாசம் வச்சவர்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் வாசிப்போம். இயேசு வந்து ஆண்டவர் மேலே தான் அவர் விசுவாசம் வச்சவர், அவர் நம்பிக்கையை வச்சவர். அப்போ நாங்கள் இயேசு போல் அவர் விசுவாசம் ஒரு உருதமாக எடுத்து நாங்கள் எங்களோட நம்பிக்கை அவர் மேலே கடவுள் மேலே வைக்கணும். Apocalypse 14 verset 12 வாசிப்போம். இதான் நாங்கள் எங்களை வாழ்க்கையை செய்கிறது. இதான் நாங்கள் வச்சுட்டு போகணும். இதான் உங்களுக்கு உதாரணமாக எடுக்கணும்னா இந்த வசந்தான் எங்களுக்கு இந்த உதாரணமாக இருக்கணும். அப்படியும் Apocalypse 19 verset 11 வாசிப்போம். எங்களுடைய விசுவாசம் வாழ்க்கை வந்து இந்த வசனத்துக்கு தான் போய் கொண்டே இருக்கு. இயேசுவோடு வருதலுக்கு 2வது வரப்புக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும்.
அதுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கணும் அவரை கட்டளைக்குள்ள. நாங்கள் ஜெபத்துலேயும் நாங்கள் விசுவாசமாக இருக்கணும். நாங்கள் சாதாரணமாக ஜெபம் செய்ய சரி லேட்டானாலும் நாங்கள் காலமே லேட்டானாலும் வேலை இடத்துல இருந்தாலும் நாங்கள் நீ படுக்கைக்கு முன்னே இருந்தாலும் அந்த விசுவாசம் நாங்கள் வச்சுருக்கோம். சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 21 அதிகாரம் 22வது வசனம். நாங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் மட்டும்தான் எங்களுக்கு ஆண்டவர் எங்களோட ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இவன் சொன்னது நாங்கள் அந்த விசுவாசம் தான் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ அது நன்மை எங்களுக்கு என்ன நன்மை எங்களுக்கு தீமை என்று பார்க்கலாம். ஒரு தீமோத்தி 6வது அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றுக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிவை கடினமாய் இருக்கிறார். அதே போல கலாத்தியர் 3:14 வசனம் வாசிப்போம். நாங்கள் அந்த விசுவாசம் வச்சுருந்தா ஆண்டவர் அந்த விசுவாசம் வச்சுருந்தா இயேசு கிறிஸ்துக்கு போகிறது யாரை வாராரு? பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி எங்களை மேலே தான் இறங்கும். அந்த விசுவாசம் வச்சாங்கன்னா மட்டும்தான் நாங்கள் இந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த தீமை என்ன வரும்னு பார்ப்போம். கலாத்தியர் 3:10 வாசிப்போம். செய்யத்தக்கதாக அவைகளில் நினைக்கிறாரவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா அந்த கட்டளை நாங்கள் அந்த கட்டளைக்குள்ளே நாங்கள் இருக்கலைன்றா எங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லைன்ற அர்த்தம். அதுக்கான தீமை தான். அப்படியே மலைக்கியா 2வது அதிகாரம் 2வது வசனமுக்கு வேற ஒரு தீமையும் வரும். நீங்கள் கேளாமல் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமல் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எங்களோட நன்மையை தீமையாய் மாறிடும்னு சொல்லுது. அதே போல் நாங்கள் விசுவாசமாக இருக்கணும்னு தான் ஆண்டவரை கேட்குறார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறது, இந்த ஆலயத்துக்கு வந்து ஒவ்வொரு நாள் பிரசங்க கேட்குறது எங்களோட விசுவாசம் அப்படி இருக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் ஆண்டவர் இந்த ஓய்வு நாள் கொடுத்தவர். உங்களுக்கு ஒரு ஓய்வாக இருக்கணும். அப்படியே நாங்கள் அந்த விசுவாசமாக இருக்கணும். அவர் மேலே அந்த நம்பிக்கை வைக்கணும். நாங்கள் இப்போ பார்த்தோம் விசுவாசம். பின்னால் பார்ப்போம் எப்படி விசுவாசம் எங்களுக்கு மேலே வரணும், எங்களுக்கு என்ன வேணும் அந்த விசுவாசம் வரணும்ன்றா. அதுக்கு பேர் அன்பு. ஆண்டவர் எங்களை மேலே உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார். aimez-vous les uns les autres. அதுக்கு அந்த விஷயத்தை பற்றி லோய் பேசுவார். வந்திருக்கும் சபையர் அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இன்று வாலிப பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவர் தம் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நான் இன்று உங்கள் முன்பாக அன்பை பற்றி பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த உலகம் இன்னும் ஏங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அன்புதான்.
ஏனென்றால் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்திரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு ஈராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுலா சொல்கிறார். இந்த வேதத்தில் எல்லா உறவு முறையினரின் குணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து சில உறவு முறைகளில் அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்று பார்ப்போம். அன்பின் மற்றொரு வடிவம் காதல். ஆதாம் ஏவாள் மீது வைத்தது அன்பு, அதாவது காதல். இதன் விளைவாக தேவன் உண்ணக்கூடாது என்ற கனியை தன் மனைவியாகிய ஏவாள் உண்டு தனக்கும் கொடுத்தபோது அதன் பின்விளைவு தெரிந்தும் தன் மனைவி மீது உள்ள அன்பால் தானும் உண்டு பரலோகத்திற்கு நிகரான ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறினார்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்விதமாக சொல்கிறது. தன் மனைவிக்காக ஆதாம் சகலத்தையும் தாங்கி சகலத்தையும் சகித்து கொண்டார். இதுவும் ஒரு அன்பின் விளைப்பாடுதான். இரண்டாவதாக ஒரு சகோதரனின் அன்பை பார்ப்போம். வேதத்தில் இவர்கள் முதலாம் சகோதரர்கள். காயின் ஆபேல் மேல் உள்ள பொறாமை நிமித்தம் தன் சொந்த சகோதரனை கொலை செய்தார். தேவன் உன் சகோதரன் எங்கே என்று கேட்டபோது காயின் தேவனை நோக்கி, நான் என் சகோதரன் காவலாளியா என்று பதிலளித்தார். நிச்சயமாகவே சகோதர சகோதரிகள் நாம் ஒருவருக்கு ஒருவர் காவலாளியாக, அதாவது எல்லா நேரத்தில் பாதுகாப்பவராக இருக்க வேண்டும். ஆனால் காயின் அதே கேள்வியாக தேவனிடத்தில் கேட்டார். சகோதர சகோதரி உறவு நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. நண்பர்கள் போல் நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய உறவு அல்ல, நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான உறவு. காயின் தன் சகோதரனை நேசிக்காமல் அவர் ஆபேலை கொலை செய்த காரணத்தினால் தன் தகப்பனாகிய ஆதாமின் வம்ச வரலாறு பட்டியலில் இருந்து அவர் பேரை தேவன் எடுத்து போட்டார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவர் சொல்லியும் தன் சகோதரனே பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். காயினின் அன்பில்லாத குணத்தால் தன் சகோதரனை இழந்தது மட்டுமல்லாமல் தன் தகப்பன் வீட்டையும் இழந்து போனார். மூன்றாவதாக ஒரு தாயின் அன்பை பார்ப்போம். ஒரு தாய் தன் பிள்ளைகள் எல்லோரையும் சமமாய் நடத்துபவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ஈசாக்கின் மனைவி ரெபெக்காலோ தன் மூத்த மகனாகிய ஏசாவை வெறுத்து அவன் தம்பியாகிய யாக்கோப்பை நேசித்தார். இதன் விளைவாக தன் மூத்த மகனாகிய ஏசாவுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி தன் இளைய மகனாகிய யாக்கோப்புக்கு பெற்று தந்தார். இந்த கண்மூடித்தனமான அன்பால் தன் இளைய மகன் தன்னை விட்டு பிரிந்தது மட்டுமல்லாமல் தன் மரண பரியந்தமும் தன் அன்பு மகனாகிய யாக்கோப்பை பார்க்க முடியாமல் நிலைக்கு ரெபெக்காள் தள்ளப்பட்டார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. ரெபெக்காள் தன் மருமகள்கள் மேல் உள்ள கோபத்தினால் பொறுமை இழந்து சாந்தம் இல்லாமல் அந்த தாய் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார். 4ஆவதாக ஒரு சகோதரின் மேல் வைத்த அன்பால் வந்த விளைவு பார்ப்போம். யாக்கோப்புக்கு ஒரே ஒரு மகள் இருந்தால், அவர் பேர் தீனாள். சீகேம் என்பவன் அவளை காதலித்து திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். அதன் காரணமாக தீனாளின் தகப்பனாகிய யாக்கோப்பிடம் அவர்கள் முறைப்படி பெண் கேட்டார்கள். மற்றும் யாக்கோப்பின் குடும்பத்தார் சொன்ன எல்லா கட்டைகளுக்கும் சீகேம் குடும்பத்தினர் எல்லோரும் கீழ்ப்படிந்தார்கள்.
அப்படி இருந்தும் சீகமையும் அவன் குடும்பத்து ஆண்களையும் அந்த தேசத்தின் ஆண் மக்கள் எல்லோரையும் தீனாலின் சகோதரராகிய சிமியோனும் லேவியும் பட்டியத்தினால் கொன்று போட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த தேசத்தை அழித்து நாசம் பண்ணினார்கள். அவர்களின் கண்மூடித்தனமான அன்பினால் தன் சகோதரியின் வாழ்க்கையை மட்டுமல்ல, அந்த தேசத்தின் எல்லா பெண்கள் வாழ்க்கையும் அழிக்க காரணமாக இருந்தது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இந்த சகோதரர்களின் அன்பு இல்லாத செய்கையின் காரணத்தினால் தன் தகப்பனாகிய யாக்கோப்பின் மனதை நோகடித்தார்கள். இவ்வளவு நேரம் நம் முரட்டாட்டம் உள்ள மனித அன்பை பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த மனித உணர்வுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அன்பை நாம் பார்க்க போகிறோம். அதுதான் நம் தேவனின் விலையேற பெற்ற தூய அன்பு. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மேல் வைத்த தேவனின் அன்பு மிக பெரியது. நான் முன்பு சொன்னது போல் ஆதாம் ஏவாள் தவறினாலும் அவர்கள் விடாத அன்பு, கொலை செய்த காயினும் கொன்று போடாத அன்பு, தன் சகோதரனே ஏமாற்றி யாக்கோப்பையும் தள்ளாத அன்பு, தன் சகோதரிக்காக கொலை செய்த சிமியோன் லேவியும் கோத்திரப்பிதாக்களாகிய அன்பு என்று தேவன் மனிதர்களாகிய நம்மேல் வைத்த அன்பு மிக பெரியது. பரலோகில் ராஜாவாய் தன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவர் தன் எல்லா மகிமையையும் விட்டு இந்த பூலோகில் வந்து பட்ட பாடுகளிலும் சிந்திய இரத்தமும் உதிர்த்த கண்ணீரும் பாவிகளாகிய நம்மேல் வைத்த அன்புக்காகத்தான். ஆம், என் அன்பானவர்களே, தேவன் எப்போதும் அன்பாகவே இருக்கிறார். எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் தேவன் நம்மேல் அன்பாகவே இருக்கிறார். தான் பரத்திற்கு சென்ற பின் தன் பிள்ளைகள் சோர்ந்து போகாதிருக்க ஒரு தேற்றவளானை அனுப்பியதும், நமக்காக பரத்தில் பரிந்து பேசிக்கொண்டிருப்பதும், நம் எல்லோருக்கும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதும் தேவன் நம்மேல் வைத்த வார்த்தையால் எழுத முடியாத அன்பினால்தான். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்து அவர் நம்மேல் வைத்த அன்பினால்தான். அதனால் என் அன்பானவர்களே, இந்த தேவ செய்தியை இப்படியாக முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தில் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதனால் தேவன் மேல் விசுவாசத்தோடும் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயும் இருக்க கடவும். என்னையும் ஆரோனையும் வழிநடத்திய கர்த்தருக்கும் வாய்ப்பளித்த சபைக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.